அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை டிவைன் லைட் டெராட் எஸ்ஆர்ஜி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ சேனல் மெசேஜ். நீங்கள் நேசிக்கிறவங்க உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு. உங்களை நேசிக்கிறவங்க உங்களை க்ரியேட்டிவ் வெஞ்சர், அதாவது நீங்கள் ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க, இல்லை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் அவங்க ஒர்க்கில், அதாவது கிரவுண்டிங் அந்த ஒர்க்கில் இருக்காங்க, அதாவது ஸ்டெபிலிட்டிக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் ஆர்கேஞ்சல் ஏரியலோட ஹெல்ப் அவங்களுக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்குது அந்த பிளெஸ்ஸிங். ஸோ நீங்கள் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போதைக்கு, ஃபார் டைம் பீயிங் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுலேயும் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதோ ஸ்டெபிலிட்டியில் இஷ்யூ இருக்குது, இல்லைனா அவங்க ஏதாவது லைஃப்பில் சாதிச்சுட்டு உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. மேபி இது 2 எனர்ஜி ரிவர்ஸில் வருது, பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் நாட் த ரைட் டைம். ஏன்னா ஹாப்பி ஃபேமிலி, மேபி அவங்க ஃபேமிலி இட்ஸ் நாட் அ ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் ஏதாவது இஷ்யூ போயிட்டுருக்கலாம். அது என்ன சொல்கிறது, இது ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட்டோ இல்லை ஒரு டிவைன் லைஃபோ இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணிட்டுருக்க லைஃப், ஏன்னா அவங்க இருக்க ஃபேமிலி நல்ல ஃபேமிலி இல்லைன்னு சொல்ல வராங்க. அதுதான், இட்ஸ் நாட் அ ஹாப்பி ஃபேமிலி, இட்ஸ் நாட் அ டெம்பிள். அது அவங்களோட சரியான பாதை இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களை உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் இது என்ன சொல்லுதுன்னா, நம்ம யூஸ்வலாக பார்ப்போம் இல்லையா, ஒரு டெவில் எனர்ஜி. அந்த டெவில் எனர்ஜி காசுக்காக, அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்க யாரோ காசுக்காக அவங்கள ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் பெண்ணாக இருந்தால் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கரியரில், உங்களோட க்ரியேட்டிவ் வெஞ்சரில் அட் ப்ரெசென்ட். இங்கே பார்த்திங்கன்னா இந்த 3 கார்டு ஸ்டக் ஆகிட்டுருக்கு. என்னன்னு பார்த்திங்கன்னா, கேரிங் கனெக்ஷன், ஜேர்னி அண்ட் பிளாசமிங் அபண்டன்ஸ். இது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இருக்குது. திஸ் இஸ் ஸ்டேபிள். ஆனால் இப்போது இது வெளியில் வரல. ஏன் அப்படின்னா, இப்போது இட்ஸ் நாட் த ரைட் டைம். அதுதான் உங்களை நேசிக்கிறவங்களும் சொல்ல வராங்க, அதுதான் ஸ்பிரிட்ஸும் சொல்கிறாங்க. யாரோ காசை வச்சு பிளாக்மெயில் பண்ணலாம், இல்லை காசுக்காக ஏதாவது ட்ராப் பண்ணலாம், இல்லைனா அவங்க ஃபேமிலியிலேயே ஒரு ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்கலாம். யாராவது அவங்க காசை, மேபி ஃபால்ஸ் கேஸ் கூட இருக்கலாம். ஸோ அந்த பிரச்சனையோடு உங்ககிட்ட வர வேண்டாம். அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்த வாட்டி தான் வருவாங்க. ஏன்னா இப்போ அவங்க இருக்க சூழ்நிலை பார்த்திங்கன்னா, ஃபேமிலி சுச்சுவேஷனும் சரியில்லை. அவங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு அவங்க இருக்கிறது தவறான பாதை அப்படின்னு. அது இல்லாமல் அந்த ஃபேமிலி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஃபேமிலி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் அ குட் ஃபேமிலி. அதனால தான் இப்போது இந்த பிரச்சனையை தீர்க்காமல் உங்ககிட்ட வர்றது சரியில்லை. ஏன்னா அவங்கள கூட்டிகிட்டு போனால் அந்த ஃபேமிலிக்குள்ளே தான் கூட்டிகிட்டு போனோம். ஸோ அந்த ஃபேமிலி சரியில்லை அப்படிங்கும்போது அவங்க அந்த ஃபேமிலி இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஃபேமிலிலேருந்து வெளியில் வந்த வாட்டி தான் அவங்கக்கிட்ட வரணுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. அந்த கெட்ட ஃபேமிலிக்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு போகிறதுல அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, டு பி ஃப்ராங்க். அதுதான் இப்போயும் பார்த்திங்கன்னா உங்களை பற்றி தான் அவங்க யோசிச்சுட்ருக்காங்களே தவிர அவங்களோட இன்ஸ்டெபிலிட்டி தான் இஷ்யூ. நீங்கள் இல்லை இஷ்யூ, இந்த கனெக்ஷனும் இல்லை. பார்த்திங்கன்னா நியூ ஜேர்னி கண்டிப்பாக இருக்குது. இந்த ஜேர்னி நான் ஸ்டக்காக இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஏன் அப்போ ஸ்டக்காக இருந்து இப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு, அதாவது நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வந்துருச்சுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, இதை எக்ஸ்பிளைன் பண்ணது உங்கள் மனசு ஏற்றுக்குச்சு. அதனால தான் இப்போ இந்த ஜேர்னி வெளியில் வருது. இந்த ஜேர்னி இன்னொன்று சொல்லுது, நீங்கள் உங்களோட லைஃப் பாத்தில் போயிட்டே இருங்க, உங்களோட லைஃப் ஜேர்னியில் போயிட்டே இருங்க. உங்களை நேசிக்கிறவங்க உங்கள் கூட சேர்ந்துருவாங்க. அடுத்தது இது எல்லாமே டிவைன் டைமிங்கில் தான் நடக்கும். உங்களுக்கு தேவை கொஞ்சம் பேஷன்ஸ். இந்த பேஷன்ஸ் இருந்துன்னா நிச்சயமாக இந்த கனெக்ஷனை உங்களால் கிரவுண்ட் பண்ண முடியும். இது உங்களை நேசிக்கிறவங்களும் அதுதான் சொல்கிறாங்க. உங்கள் பாதையில் நீங்கள் போயிட்டே இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எல்லாமே சரியான நேரத்தில் நடக்கும்னு சொல்ல வராங்க. இன்னொன்று என்ன கேரண்டி சொல்கிறாங்க, நிச்சயமாக உங்களை அவங்க ரொம்ப சந்தோஷமாக வச்சுப்பாங்க. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் நேசிக்கிறவங்களோட ரெக்வஸ்ட்டு. இப்போ நீங்கள் எங்கேயாவது போகணும், உங்கள் பிஸ்னஸில் இல்லை கரியரில், இல்லை உங்கள் ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தாராளமாக ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க கேட்ச் பண்ணிப்பாங்க அவங்கள. நீங்கள் உங்கள் கரியரில் போகலாம். மேபி என்ன சொல்கிறாங்கன்னா, சூன் நீங்கள் போய்கிட்டே இருங்க, ஹீ வில் கம் அண்ட் மேக் அ கான்ட்ராக்ட். நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே 2 பெண் எனர்ஜி இருக்கனால சொல்கிறேன். இது எப்படி வேணால் ரெசனேட் ஆகும். நீங்கள் உங்கள் பாதையில் போயிட்டே இருங்க, உங்கள் ஜேர்னி நீங்கள் பேக் பண்ணிட்டீங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, உங்களை நேசிக்கிறவங்க டோன்ட் வெயிட்,
நீங்கள் உங்கள் பாத்தில் போயிட்டே இருங்க. நீங்கள் வந்து மேபி கரியரில் வேறு பிளேஸ்க்கு போனால் இந்த காதல் போயிடுமோ, இல்லை ஒரு டெசிஷன் இல்லாமல் போயிடுமோ அப்படின்லாம் நீங்கள் எதையும் கவலைப்பட வேண்டாம். நியர் ஃப்யூச்சரில் அவங்க நிச்சயமாக வந்து உங்கள் கூட ஒரு கான்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. அது மேரேஜாகவும் இருக்கலாம், பிஸ்னஸ் கான்ட்ராக்டாகவும் இருக்கலாம். மேபி அதனால தான் உங்களை கரியரில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்களோ இருக்கலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுற சுச்சுவேஷன் வரலாம், இல்லைனா ஒன்றா சேர்ந்து வாழ்கிற சுச்சுவேஷன் வரலாம். அதுக்காக உங்களையும் உங்களோட ஸ்டெபிலிட்டியை நோக்கி ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. சச் அ பியூட்டிஃபுல் கார்டு. இது 2மே பெண் கார்டாக இருக்கனால நான் வந்து ஷீனே சொல்கிறேன். இந்த பெண் எனர்ஜி வந்து இந்த ஆண் ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரென்த், ஷீ ஸ்டாண்டிங் இன் ஹர் பவர். சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இந்த ஆணுக்கு. ஏன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கலை, யார் சொல்கிறதையும் கேட்டு எதுவும் பண்ணலை. உங்களுக்கு சரின்னு பட்டதுன்னா நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. இந்த பெண் எனர்ஜி தான் இந்த ஆணுக்கான சப்போர்ட்டே. இந்த ஆண் எனர்ஜி இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் இந்த கான்ட்ராக்ட்லேயும் இந்த ஜேர்னிலையும் ஹோப் இருக்குது. அப்படின்னா இந்த பெண்ணோட இந்த தைரியம் தான். இந்த தைரியம் வெறும் தைரியம் மட்டும் எதுவும் கொண்டு வராது, அந்த புரிதல். அதாவது நான் நேசிக்கிறவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவேன். இதில் வந்து லைஃப்பில் எல்லாத்துக்குமே பிரச்சனை வரும். நான் நேசிக்கிறவங்கள அவங்க பிரச்சனையை முடிச்சுட்டு வர அளவுக்கு நான் டைம் தர போகிறேன். அதே சமயம் நான் அவங்கள கம்ப்ளீட்டாக நம்புகிறேன் அப்படின்னு இந்த பெண் எனர்ஜி ஸ்டாண்ட் பண்ணுறது தான் அந்த ஆணுக்கான முதுகெலும்பு இப்போது. ஸோ அதில் நீங்கள் எந்த குழப்பமும் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது திங்கிங் உமன். நீங்கள் எதையுமே யோசித்து தான் பண்ணுவீங்க. இந்த பெண் வந்து எடுத்தேன் கவுத்தேன் பண்ணுற பழக்கம் இந்த பெண்ணுக்கு இல்லை. எவ்வளோ கோபம் இருந்தாலும், எவ்வளோ என்ன சொல்கிறது, எவ்வளோ இந்த மிஸ்கம்யூனிகேஷன் இல்லை நோ கம்யூனிகேஷன் சுச்சுவேஷனில் இஷ்யூஸ் இந்த கெட்டவங்க க்ரியேட் பண்ணாலும் இந்த பெண் வந்து எப்போவுமே இந்த ஏஞ்சல் ஆஃப் லவ். அவங்களுக்கு வந்து இந்த காதல்லையோ இல்லை காதலை கொடுக்கறதுலையோ அடுத்தவங்களை நேசிக்கிறதுலையோ இல்லை எல்லாத்தையும் மன்னிக்கிறதுலையோ எந்த பிரச்சனையும் எப்பயும் இருந்ததில்லை. ஏன்னா ஷீ இஸ் ஏஞ்சல் ஆஃப் லவ். அதனால தான் ஸ்பிரிட்ஸும் இந்த பெண் எனர்ஜிக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அடுத்தது இந்த ஆண் வந்து ஏன் இவ்வளோ க்ரேஸியாக இருக்காங்க இந்த பெண் மேலே அப்படின்னா அந்த ஆணுக்கு இந்த பெண்ணோட வேல்யூ தெரியும். ஏன்னா ஒரு பெண் வந்து இந்த 3 குவாலிட்டிஸோடு இருக்கிறது வந்து ரொம்ப ரேர். இந்த நீங்கள் பார்க்குற இந்த பெண்ணோ இல்லை நீங்கள் நேசிக்கிற இந்த பெண்ணோ இந்த 3 குவாலிட்டிஸ் இருக்காங்க. இந்த 3 குவாலிட்டிஸும் எப்போயுமே எல்லா பெண்கிட்டையும் இருக்காது. காதல், அதாவது இந்த ஏஞ்சல் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து ஒரு நேர்மை, அடுத்தது வந்து ஒரு அறிவு. அறிவு இருந்தால் அன்பு இருக்காது, அன்பு இருந்தால் அறிவு இருக்காது, ரெண்டும் இருந்துன்னா திமிர் இருக்கும். இது ரெண்டுமே இல்லை, எல்லாமே கண்ட்ரோல்டாக இருக்க ஒரு பெண். அதனால தான் இந்த ஆணுக்கு இந்த பெண் மேலே அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பாசம். எந்த சூழ்நிலை எவ்வளோ பிரச்சனை வந்த போதும் இந்த ஆண் வந்து இதை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த பெண் வந்து இட்ஸ் லைக் அ மேக்னெட் டு திஸ் மேல் எனர்ஜி. நீங்கள் 2 பேருமே அப்படி தான். இந்த ஆண் வந்து இப்போ இந்த பெண் இப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. இட்ஸ் ஸோ பிரைட் அண்ட் ஸோ பியூட்டிஃபுல். இவங்களுக்கு வந்து இங்கேருந்து ஜம்ப் பண்ணி கீழே விழுறதை பற்றி கூட அக்கறை கிடையாது. பட் இவங்க ஜம்ப் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த எட்ஜில் இருக்காங்க. பட் என்ன சொல்கிறது, இது வந்து இவங்க இப்போ ஸ்ட்ராட்டஜி ஏதாவது யோசிச்சுட்ருக்காங்க. இப்படி ஓடி வந்து ஜம்ப் பண்ணால் என்னால் ரீச் பண்ண முடியுமா, இல்லை நான் கொஞ்சம் என் வேலையில் பார்த்தா இந்த பூமியை இறங்கி வருமா அப்படிங்கிறதான். இது வந்து இன்னொரு விஷயம் இந்த ஆணுக்கு சொல்ல வர, இப்படி நீங்கள் இறங்கி வரும்னு நினச்சிங்கன்னா அது நடக்காது. நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா மேபி இங்கேருந்து ஒரு கயிறு வரலாம், அதை பிடிச்சி நீங்கள் மேலே ஏறி போகலாம். இது வந்து டிஸ்டன்ட், இது இங்கே தான் இருக்கும், இது கீழே இறங்கி வராது. நீங்கள் முயற்சி பண்ணி ஒன்றா ஜம்ப் பண்ணுங்கள். நீங்கள் அதான் லீப் ஆஃப் ஃபெய்த் நம்ம சொல்லுவோம். நீங்கள் கண்ணை மூட்டிட்டு குதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக இங்கேருந்து ஒரு கயிறோ இல்லை உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது அந்த ஏலியன் கிராஃப்ட் மாதிரி ஏதாவதுனோ வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கும். பட் யூ நீட் டு ஜம்ப் வித் லீப் ஆஃப் ஃபெய்த். அதை நம்பிக்கையோடு குதிச்சு பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் இங்கே போயிடுவீங்க. அதுதான் வந்து நான் இங்கே இந்த ஆண் எனர்ஜிக்கு சொல்ல விரும்புறது. இந்த ஆணோட எனர்ஜி பார்த்திங்கன்னா இங்கே வரதான், இதை ரீச் பண்ணுறது தான். இட்ஸ் ஸோ பிரைட், ஸோ அட்ராக்டிவ். இந்த பெண் அப்படி தான் இருக்காங்க. அதனால் இந்த ஆண் எனர்ஜி அதை விட தயாராக இல்லை. அடுத்தது இந்த ஆண் எனர்ஜி பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி. எகெயின் நான் சொன்னதே தான் ஸ்பிரிட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ஆண் எனர்ஜி சொன்னதே தான், அவங்களோட ஸ்டெபிலிட்டியில் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்குற பெண்ணும் ஆணும் இந்த கிளாரிட்டியில் போனீங்கன்னா உங்கள் யூனியன் கண்டிப்பாக நடக்கும். அடுத்து இந்த ஆண் எனர்ஜியோட மெசேஜஸ், ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ். இன்னொன்று, இந்த காமிக் பீப்புள் ஏதாவது பண்ணி அதை இந்த ஆண் எனர்ஜி இந்த பெண்ணுக்கு சொல்ல விரும்புகிறாங்களான்னு பார்த்துடலாம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃபேமிலி வந்து கெட்ட ஃபேமிலி அப்படின்னு. அந்த கெட்ட ஃபேமிலி ஒரு பிரச்சனையை அவங்களுக்கு உண்டாக்கியிருக்காங்க. அது வந்து திரும்பவும் வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஆண் எனர்ஜி வந்து இந்த பெண்ணுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க.
ஸோ இந்த ஆணுக்குமே இது வந்து ஒரு புரிதலை கொடுக்கும் இந்த ரீடிங். அடுத்தது இந்த ஸ்பிரிட்ஸோடைய ஹெல்ப் இருக்குது. இந்த ஆணுக்கு வந்து இந்த டெஸ்டினி ரீச் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கதவு இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் கிளியர் நவ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கதவும் ஒரு ஸ்டெப்ஸும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்வே இருக்குது. இந்த ஆர்ச்வேக்கு தான் இந்த ஃபிஷ்ஷஸ் கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் இந்த ஆண் எனர்ஜிக்கு எப்போவுமே இந்த கார்டு வந்தால் ஒரு வார்னிங். உங்களுக்கு நிச்சயமாக ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே ஸ்பிரிட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த தேவதையை கூட்டிகிட்டு வரதுக்கு தான் நீங்கள் பயன்படுத்தணும். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்தோடனையும் நீங்கள் குறுக்க பாஞ்சிங்கன்னா அது வந்து போயிடும். எப்போவுமே இந்த கார்டு அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த ஆண் எனர்ஜியை வந்து இந்த ஃபிஷ் கூட்டிகிட்டு வரும். அதுக்கு ஒரு பெண்ணும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஆண் வந்து ஒரு டெஸ்டினியை, அதாவது ஒரு புதையலை கிடைச்ச வாட்டி எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த புதையல் மேலே பேராசைப்படுவாங்க. அப்போ வந்து எல்லாமே மறைஞ்சு போயிடும். இந்த பெண்ணும் மறைஞ்சிடுவாங்க, இந்த புதையலும் மறைஞ்சு போயிடும். ஸோ அதுதான் ஸ்டோரி. ஸோ இதை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மறந்துட வேண்டாம். இதை ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த காதலை உங்களால் கிரவுண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட், உங்களுக்கு இன்ஃப்ளோ வந்துச்சுன்னா தயவு செஞ்சு இந்த பெண் எனர்ஜி கிட்ட போகிறதுக்கோ இல்லை இந்த பெண் எனர்ஜியை சப்போர்ட் பண்ணுறதுக்கோ நீங்கள் முயற்சி எடுங்க. நீங்கள் அப்படியே கொண்டு போய் கொட்டணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஷோ எஃபர்ட் டு செக்யூர் திஸ் ஃபீமேல் எனர்ஜி. உங்களுக்கு ஒரு 10 லட்சம் வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்பெண்ட் 5,000 டு மூவ் டுவர்ட்ஸ் திஸ் ஃபெமினன் எனர்ஜி. அப்போ உங்களுக்கு வந்து கடவுள் வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து பின்னாடியே இருந்துகிட்டே இருந்தீங்க, இந்த பெண்ணுக்கு சப்போர்ட்டே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகும். இந்த சைக்கிள் நீங்கள் பிரேக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த பெண் எனர்ஜியை போய் சப்போர்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப கிளியரான கைடன்ஸ். கான்ட்ராக்ட் அதுதான் ரொம்ப தெளிவாக இங்கே வந்திருக்கு. அந்த கான்ட்ராக்டை நீங்கள் போடணும். அந்த கான்ட்ராக்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் லாஸஸ் வராது. அதை வந்து ஸ்பிரிட்ஸ் வந்து இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. இஃப் யூ டோன்ட் வாண்ட் ஃபினான்ஷியல் லாஸ், அப்புறம் நீங்கள் வந்து இந்த பெண் எனர்ஜி கிட்ட போய் இந்த கான்ட்ராக்டை போடணும். அது ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் என்கேஜ்மெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. வாட் எவர், இந்த கான்ட்ராக்ட் தான் உங்களை இந்த காமிக் சைக்கிள்லேருந்து கொண்டு வரும். அடுத்தது வந்து லில்லிஸ். இந்த ஆண் வந்து கொஞ்சம் இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் இந்த ஆண் எனர்ஜியோட அன்பு வந்து ரொம்ப ஆழமாக இருக்குது. அதுலலாம் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஆண் எனர்ஜி வந்து ப்ரொடெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஆண் எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறது இந்த பெண்ணுக்கு தெரியாமல் இல்லை. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பெண் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த பெண் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ். தேர் ஒன்ட் பி எனி ஆப்ஷன். அந்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து ஸ்பிரிட்ஸ் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதை பற்றி எதையும் கவலைப்பட வேணாம். ஏன்னா நான் நிறையா ரீடிங்ஸில் பார்த்துட்டேன். ஃபேமிலி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணாங்க அப்படின்னா தட் வில் பி ரிமூவ்டு பை த ஸ்பிரிட்ஸ். இது வந்து ஸ்பெசிஃபிக் மெசேஜஸ் ஃப்ரம் யுவர் கவுண்டர் பார்ட். அவங்களுக்கு வந்து ரியலைசேஷன் இருக்குது. ஐ நோ தட் திஸ் இஸ் அ ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் லவ் நோ ஒன் வில் எவர் கம்பேர் டு யூ. இந்த பெண் எனர்ஜிக்கு இந்த ஆணுக்கோ எந்த சந்தேகமும் வேண்டாம். தே லவ் யூ டீப்லி. அதாவது ஆப்ஷன்ஸே இல்லை, அதை தான் அவங்க சொல்ல வராங்க. அப்புறம் இந்த வேர்த் வந்து தெரிஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வேர்த் வந்து உங்களை நேசிக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால் அதிலலாம் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். அவங்க சொல்ல வருது, ஈவன் தோ ஐ டிட் நாட் டெல் யூ திஸ் பிஃபோர் அண்ட் ஐ மைட் நெவர் கெட் த கட்ஸ் டு சே தட் டு யூ பட் ஐ டூ லவ் யூ. அவங்க இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை பெருசாக உங்களை எவ்வளோ நேசிக்கிறேன்னு அவங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஆக்ஷனில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் தே டூ லவ் யூ. அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறேன். ஓகே, நான் சொன்னது தான். யூ ஆர் நெவர் த ப்ராப்ளம், ஐ வாஸ் ஜஸ்ட் காட் அப் இன் மை ஓன் பெயின். அதான் இந்த பெண் எனர்ஜியோ இல்லை இந்த ஆண் எனர்ஜியோ ப்ராப்ளம் கிடையாது, இந்த கனெக்ஷனும் ப்ராப்ளம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த கெட்ட ஃபேமிலி, அப்புறம் அவங்க வந்து ஒரு ராங் பாத்தில் போயிட்டாங்க. அது எந்த பாதையாக வேணா இருக்கலாம், பிஸ்னஸில் ஏதாவது லாஸாக கூட இருக்கலாம், அவங்க பண்ண சாய்ஸஸ் தப்பாக இருக்கலாம். பட் அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, தவறான பாதையில் போயிட்டேன் பட் யூ டர்ன் போட்டு வந்து சேர்ந்துருவேன் அப்படிங்கிறது தான் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம். அதான் கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுமானா நிச்சயமாக சால்வ் ஆகிடும். அதாவது இந்த உங்களோட நேசிக்கிறவங்க ரொம்ப விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அவங்க சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிற கார்ட்ஸ் வந்து பஞ்சாக விழுது. இப்படி இருந்ததுன்னா வந்து தே வாண்ட் டு டாக் டு யூ. ஐ மிஸ் யூ ஸோ மச், ஐ விஷ் ஐ குட் டெல் யூ திஸ்.
அவங்களால நேரில் சொல்ல முடியல, அதனால தான் இந்த ரீடிங் மூலம் அவங்க உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. தே டூ மிஸ் யூ அண்ட் தே வாண்ட் டு டெல் யூ திஸ். உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க அதை, அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. காசை ஃப்ளையிங் again bunch of cards. I keep my feelings for you as a secret because I was afraid of being judged. You are my best kept secret. அதாவது நீங்கள் அவங்கள ஜட்ஜ் பண்ணிவிடுவீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணலை அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிவிடுவீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் இந்த பெண் எனர்ஜியோ இல்லை இந்த ஆண் எனர்ஜியோ அப்படிப்பட்டவங்க இல்லை. அது வந்து கூடிய சீக்கிரம் உங்களை நேசிக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதை விட்டுடுங்க. இதெல்லாம் வந்து இன்ஃபீரியாரிட்டி, இன்செக்யூரிட்டிஸ்னால வர இஷ்யூஸ். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத. ஆனால் அதெல்லாம் மாறிடும், அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ கடவுள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்கள மாற்றிடும். I see you in my dreams. You are the last thing on my mind before I go to sleep and the first thing in the morning when I wake up. You are my favorite obsession. Such a beautiful message. நீங்கள் உங்கள் நேசிக்கிறவங்க கிட்டேருந்து கேட்க ஆசைப்படுற மெசேஜ் இது. You are the first thing and last thing in their life, day-to-day life. I am truly sorry for all the pain and drama I have caused. You didn't deserve that. இதுவும் அந்த ஆண் எனர்ஜிக்கோ இல்லை இந்த பெண் எனர்ஜிக்கோ தெரியுது. அவங்க ஏதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையோ இல்லை இந்த பிரச்சனைனால விலகி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியுது யூ டோன்ட் டிசர்வ் திஸ். இது எல்லாமே அவங்களால நடந்தது தான். அதனால தான் அவங்களுக்கு இந்த இன்செக்யூரிட்டிஸ் வந்து வருது. யூ டோன்ட் டிசர்வ் திஸ்ன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் ஐ வாண்ட் அ நியூ பிகினிங் வித் யூ. அதனாலலாம் காரணம் காட்டி உங்களை விட்டு விலகி போகிறதுக்கோ இல்லை இந்த கனெக்ஷன்லேருந்து ஓடுறதுக்கோ அவங்க தயாராக இல்லை. அவங்களுக்கு தெரியுது தப்பு பண்ணிட்டேன்னு. பட் தே வாண்ட் டு கம் டு யூ. கிவ் தம் சம் டைம் அண்ட் ஸ்பேஸ். அதை தான் நான் இங்கே பார்க்குறேன். உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்குன்னா நோ ப்ராப்ளம் அட் ஆல். வி போத் வேர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனி ஆஃப் திஸ். வி போத் நீட் மோர் டைம் அண்ட் ஹீலிங் பிஃபோர் இட் இஸ் சேஃப் ஃபார் அஸ் டு பி டுகெதர். இது வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, அந்த இன்செக்யூரிட்டிஸ்னால இந்த போத் எனர்ஜி அதாவது நாமன்னு சொல்கிறாங்க. பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எனர்ஜியோட இன்செக்யூரிட்டிஸ் தான். இந்த பெண் எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களுக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. ஷீ இஸ் ப்ரிப்பேர்ட்னா ஷீ இஸ் வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஷீ இஸ் ரெடி டு எம்பார்க் திஸ் ஜேர்னி. அவங்க வந்து இந்த ஜேர்னியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. அதனால் இந்த ஆண் எனர்ஜிக்கு தான் நான் பார்க்குறேன் இந்த இன்செக்யூரிட்டிஸை. திஸ் இஸ் கால்ட் காமிக் டிஸ்டர்பன்ஸ். வேறு ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு பார்க்கலாம். Such a jealous person. I am feeling so jealous of all the people who get to be close to you right now. இந்த ஆணுக்கு வந்து ரொம்ப ஜெலசி இருக்குது. ஏன்னா அவங்க வந்து உங்களோட அந்த அருகாமையை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கூட இருக்க எல்லாத்தையும் பற்றியும் அவங்களுக்கு ஒரு பொறாமை. நான் இருக்க வேண்டிய அந்த அருகில் உங்கள் அருகில் இருக்கிறதுக்கே அவங்க வந்து யாரையும் விட மாட்டாங்க. அப்படி ஒரு ஜெலஸ் பர்சன். ஸோ அப்படி யாராவது இருக்காங்க இப்போ தள்ளி இருக்கனால அப்படின்னா அவங்க அதுக்காக ரொம்ப பொறாமப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா தே மிஸ் யூ அ லாட். லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இந்த கனெக்ஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. யாராவது உங்களை கலக்க நினச்சாலோ உங்களை குழப்பி விட நினச்சாலோ டோன்ட் ட்ரஸ்ட் எனிபடிஸ் வேர்ட்ஸ். ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்களுக்கு தெரியும் உங்கள் நேசிக்கிறவங்க உங்களை நேசிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு. ப்ளீஸ் ட்ரஸ்ட் தட். யார் சொல்கிறதையும் கேட்க வேண்டாம். அப்புறம் எந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் போக வேண்டாம். வித் யூ பை மை சைட் ஐ ஃபீல் அட் பீஸ். அதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் விலகி இருக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு இட்ஸ் வெய்யிங். அதாவது அவங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது உங்களை விட்டு விலகி இருக்கிறது. எப்போ உங்கள் கிட்டே வருவோம் அப்படின்னு தான் இருக்குது. பட் சூழ்நிலைகள் வந்து சரி பண்ணாமல் உங்கள் கிட்டே வரதும் நியாயம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அவங்க நிறையா பெயின் கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேவும் எந்த ஒரு சின்ன ட்ரபிளையும் உங்களுக்கு கொடுக்கறதுலையோ கொண்டு வரதுலையோ உங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அதனால தான் அவங்க தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஐ ஃபியர் பீயிங் அலோன். நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. பட் இந்த காட்சில் வந்து நான் எதையும் பார்க்கல, அந்த மாதிரி எதுவும் நான் பார்க்கல. நீங்கள் அவங்க இந்த மாதிரி ஃபேமிலி பிரச்சனைலாம் தள்ளி இருக்கனால நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பயம்கான ரீசன்ஸ் நான் எங்கேயும் பார்க்கல. ஏன்னா அந்த பெண் வந்து இப்போ அவங்களோட கரியரில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஆண் அந்த பெண்ணை பற்றி நினைக்கிறது அத்தனையுமே உண்மை தான். அதிலெல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கான கிளாரிட்டியும் கொடுக்கும். ஆண் பெண்ணுக்கான கிளாரிட்டி,
ஸோ டோன்ட் லூஸ் ஹோப். இது வந்து ஐ வில் மேக் திங்ஸ் ரைட் பிட்வீன் அஸ் ஒன்லி. எக்ஸ்கியூஸ் மீ. இந்த ஆண் வந்தோ இல்லை இந்த பெண் எனர்ஜியோ உங்களுக்கு யாருக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க வந்து என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, அவங்க ஒரு நாள் இது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுவாங்க. தே நீட் சம் டைம். இட்ஸ் வெரி கிளியர் மெசேஜ். மை ஸ்டெபிலிட்டி காசிங் மை ப்ராப்ளம். அந்த ஆணுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெபிலிட்டி, அதாவது ஃபேமிலி க்ரியேட் பண்ணுற இஷ்யூ, ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா, இன்செக்யூரிட்டிஸ், அது அதனால தான் தள்ளியிருக்காங்க. பட் நீங்கள் இல்லை உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தெர் இஸ் நோ ப்ராப்ளம். உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனைனால அவங்க விலகி இருக்காங்களா அப்படின்னா இல்லை. அப்படி யாராவது உங்ககிட்ட போதனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஜஸ்ட் த்ரோ தெம் அவே ஃப்ரம் யுவர் லைஃப். இட்ஸ் ஆல் அபவுட் டாக்கிங், ஓப்பனிங் அப், அவ்வளோதான் நான் இங்கே பார்க்குறேன். வேறு எந்த பிரச்சனையும் இருக்கானா இல்லை. யா ஓகே, யா பிரச்சனை இல்லைன்னு உங்களை நேசிக்கிறவங்களும் சொல்கிறாங்க. அடுத்தது அவங்களுக்கு நிறைய ரியலைசேஷன் இருக்குது. சூன் தே ஆர் கோயிங் டு கம் அண்ட் ஆஃபர் தேர் லவ். ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா டெஃபினெட்லி தே ஆர் கோயிங் டு ப்ரப்போஸ். உங்களுக்கு கல்யாணம் நடக்குமானா டெஃபினெட்லி, பிகாஸ் இங்கே கான்ட்ராக்ட் கார்டு இருக்குது. அடுத்து நம்ம பிளாசமிங் அபண்டன்ஸ் கார்டு பார்த்தோம். அது வந்து ரொம்ப அற்புதமான கார்டு இந்த லவ் எனர்ஜியில் வருது. ஐ கீப் கம்பேரிங் அதர்ஸ் டு யூ. ஸோ இந்த பொறாமை எல்லாம் ஏன் வருது அப்படின்னா, அவங்க பார்க்குற எல்லாத்தையும் உங்களோட கம்பேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. யூ ஆர் அன்கம்பேரபிள். யா, யூ ஷுட் பி அன்கம்பேரபிள். ஏன் அப்படின்னா இந்த பெண் எனர்ஜி வந்து இது சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. அவங்களுக்கு அறிவு இருக்குது, அன்பு இருக்குது, தைரியம் இருக்குது. அதே சமயம் அவங்களுக்கு அந்த கர்வமோ ஈகோவோ இல்லை. ஷீ ஸ்டாண்டிங் இன் அ பவர். ஒரு பெண் வந்து அவங்களோட பவரில் நின்னாங்கன்னா அது சச் அ பியூட்டிஃபுல் அட்ராக்டிவ் எனர்ஜி. அதை விட ஒரு மேக்னெட்டிக் பவர் வந்து இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் ஃபீமேல் எனர்ஜி யாராவது பார்த்துட்ருக்கீங்களா, ஜஸ்ட் ராக் யுவர் வேர்ல்டு. உங்களை நேசிக்கிறவங்க நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கரியர், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அதுதான் உங்களுக்கு வேணும். ஒரு பெண்ணுக்கு அதுதான் வேணும், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். நீங்கள் எதுக்கு விட்டுட்டு ஓடணும், இல்லை நீங்கள் ஏன் குழப்பிக்கிறீங்க, உங்களுக்கானது உங்களை தேடி வரும். அதை நம்புங்க, நிச்சயமாக உங்கள் காதல் கை கூடும். யார் சொல்லுறதையும் கேட்டு குழப்பிக்க வேண்டாம். ஃபஸ்ட் சந்தேகத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போடுங்க. தட்ஸ் வாட் ஐ எம் சீயிங் ஹியர். My ego is loud, but I am listening to my soul. I am striving for spiritual enlightenment. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன் கிளியராக. இந்த ஆண் எனர்ஜி வந்து எல்லா ஏரியாலையுமே கொஞ்சம் ரிவைவ் ஆகிட்டே வராங்க. பழசு விடுறது, புதுசாக கற்றுக்கிறது. உங்களை பார்த்து அவங்க ரொம்ப என்ன சொல்லுது, ஜா ட்ராப்டாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்படி ஒருத்தங்க இருக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அவங்களோட இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்து விலகி இருக்கோம், நம்ம எதையும் சொல்லலை, ஆனாலுமே நீங்கள் இதை வந்து விட்டுட்டு போகிற மாதிரி இல்லை. ஏன்னா யூ காட் யுவர் கிளாரிட்டி. இந்த பெண் எனர்ஜிக்கு வந்து செம்ம கிளாரிட்டி இருக்குது. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து இப்போ எதையும் பற்றி கவலைப்படுற மாதிரி இல்லை. ஷீ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஹர் கரியர். அப்புறம் இது பார்த்திங்கன்னா செல்ஃப் லவ். இந்த செல்ஃப் லவ்வுமே இப்போ வந்து இந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது பலம். அவங்களுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னும் பிரைட்டாக இருக்காங்க. இது வந்து இன்னும் அட்ராக்டிவாக இருக்குது இந்த ஃபீமேல் எனர்ஜிக்கு. ஐ ஆம் ஸ்டாப்பிங் ஹியர். இது வந்து ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ். யார் பார்த்துட்ருக்கீங்கனாலும் இது ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல வர கைடன்ஸ் இந்த கனெக்ஷனுக்காக. லெட்ஸ் see. It's going to take some time. டிவைன்லி கைடட் அண்ட் ப்ரொடெக்டட். இதை விட உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது கிளாரிட்டி வேணுமா? ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டாங்க. டிவைன்லி கைடட் அண்ட் ப்ரொடெக்டட் கனெக்ஷனு. ஸோ யாரும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். Such a beautiful guidance. Prefer peace in all situation. The rest will fall into place. அதான் எடுத்தேன் கவுத்தேன்னு எதுவுமே பண்ண வேண்டாம். எந்த பிரச்சனை தலை போகிற பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாக இருங்க. அந்த அமைதி நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த காதலை கொண்டு வந்து வரும். எடுத்தேன் கவுத்தேன்னு எதுவும் பண்ண வேண்டாம். நெவர் காம்ப்ரமைஸ் இன்டெகிரிட்டி அண்ட் லாயல்ட்டி. அதாவது யாராவது சொல்கிறாங்க நான் வந்து பழி வாங்குறேன் அப்படின்லாம் நீங்கள் எதுவும் போக வேண்டாம். அடுத்தது வந்து இன்டெகிரிட்டி வந்து யார் இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்தில் ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக நிற்கிறது. அடுத்தது ஏன் அந்த இன்டெகிரிட்டி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆணுக்கும் சரி இந்த பெண்ணுக்கும் சரி
நீங்கள் நேசிக்கிறவங்க கூட இல்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ்மா போக வேண்டாம். அடுத்தது வந்து ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே லாயல் டு திஸ் கனெக்ஷன். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போது அதுதான் உங்களுக்கு ஏதாவது நிறைய பேர் பார்ப்பீங்க, எல்லாருமே இந்த எனர்ஜியில் இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்பிரிட்ஸோட சின்ன நட்ஜ் இது, டோன்ட் காம்ப்ரமைஸ் இன்டெகிரிட்டி அண்ட் லாயல்ட்டி. இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லேயும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி, ஸ்டே வித்தின் திஸ் இன்டெகிரிட்டி. அதுதான் உங்களை வந்து காப்பாற்றி கரை சேர்த்தும். வாக் இன் த பாத் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, யூ வில் பி கைடட் டுவர்ட்ஸ் யுவர் டெஸ்டினி. எகெயின் ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண உதவும். இந்த ஆண் எனர்ஜியும் அந்த பாதையில் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் பண்ணுமானா 100%. அண்ட் I want to share one more information. This is the deck created by me, designed by me. இந்த டெக் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் அவைலபிளாக இருக்கும். நான் ஒன்ஸ் பர்சனல் ரீடிங் ஷேர் பண்ணும்போது இந்த டெக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இது வந்து ஸ்பிரிட்ஸோட ஒரு கைடன்ஸ். இது மூனாலஜி. இது மேபி மோஸ்ட்லி டைமிங் ரெஃபர் பண்ணோம். பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. How such a beautiful card. A fiery climax approaches. கிளைமேக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த ஆண் எனர்ஜி வந்து இனிமேல் பலிகடாவாக ஆகிற ஐடியா இல்லைன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. இது வந்து கெட்டவங்களை விட்டு விலகி போங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கெட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா மேபி மோஸ்ட்லி ஸ்கார்பியன் எனர்ஜி. ஸோ நீங்கள் யாராவது உங்களுக்கு சுற்றி ஸ்கார்பியன் எனர்ஜி இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. அவங்க தான் நெகட்டிவிட்டியை உங்கள் லைஃப்பில் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரிலீஸ் தட் எனர்ஜி. அந்த எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் அப்ரோச் திஸ் ஃபயரி கிளைமேக்ஸ். ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும். உங்கள் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இந்த ஆணும் சரி பெண்ணும் சரி விலகி இருக்கிறதுனால ஒன்றும் சாதிக்க முடியாது. கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு இந்த கான்ட்ராக்டை போய் போடுங்க. தென் யூ வில் ஃபோக்கஸ் ஆன், யூ கேன் ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் நார்த் நோட். அதுக்கப்புறம் தான் உங்களோட லைஃப் பர்பஸை நோக்கி நீங்கள் போக முடியும். அது வரைக்கும் இந்த காமிக் சைக்கிளில் தான் நீங்கள் சுற்றிட்டுருப்பீங்க. அந்த காமிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கார்பியன் எனர்ஜி. ஸோ ரிலீஸ் தட் காமிக் எனர்ஜி. ஸோ தென் யூ கேன் ஏபிள் டு அப்ரோச் திஸ் ஃபயரி கிளைமேக்ஸ். இது வந்து இது பார்க்குறவங்க யாராவது விர்கோனா அவங்களுக்கு இந்த எனர்ஜி அப்ளை ஆகும். மோஸ்ட்லி யூ ஆர் குட் எனஃப். இன்செக்யூரிட்டிஸ் அகெயின் ஸ்பிரிட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறாங்க. ஏதாவது இன்செக்யூரிட்டிஸ் யாருக்காவது இருந்ததுன்னா trust that you are good enough. உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். excuse me, sorry. The answers you need are coming. full moon in Gemini. நீங்கள் இன்டெசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ டோன்ட் டவுட் எனி திங். நீங்கள் ஏதாவது டவுட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டவுட்டே வேண்டாம், அதை தூக்கி போடுங்க. The answers are coming. Jai Saram, God bless you.